வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ்லாம் வரப்போகுது. மறக்காமல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ரமேஷ் வந்துட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு சின்சியராக. நம்ம பேஜுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், இது பண்ணலாம், அடுத்தடுத்து வீடியோஸ்லாம் எப்படி போகலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதை நம்ம போய்ட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னும் ரமேஷ் ரொம்ப சின்சியரான யோசனைகள் இருக்கீங்க. நிறைய யோசிச்சு வச்சுருப்பீங்க போல யூடியூப்பில் என்னென்ன பண்ணலாம். இது ஆமாடா, ரொம்ப யோசிச்சு வச்சுக்கிறேன். நாளைக்கு வர அம்மாசி கிழமை, அந்த அம்மாசி கிழமை ஏதோ ஒன்று பண்ணுண்டா. என்ன பண்ணுற? நாளைக்கு அம்மாவாசை, கோயிலுக்கு போவாங்க, அவ்வளோதானே. வேறு என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் சரியான பிளானிங் போட்டு வச்சுருக்கேன்டா. சூப்பர்றா. என்ன பிளானிங்க? ஒன்றும் இல்லை, காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறோம். எந்திரிச்சிட்டோம், அப்படியே நம்ம கம்மாக்கரையில் போய் அப்படியே ஒரு குளியல் போட்டு வந்து மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே நேராக நம்ம சுற்று வட்டாரத்தில் பக்கத்தால் இருக்கிற கோயில்கள்லாம் போயிட்டு அப்படியே வந்தோமா, நான் எப்படி தப்பிக்க போகிறோம். ஒரு 12 மணிக்கு நம்ம தேவத்து கோயிலில் போய் ஒரு விளக்க போட்டு அப்படியே ஒரு 1 மணிக்கு சுட சுட சோறு ரசம் மோரு குழம்பு ரசம் மோருன்னு சாப்பிட போகிறேன். வேற மாதிரி நம்ம மச்சான் போயிருக்கிறான். சொன்னா ஒரு மணிக்கு வந்துருமச்சுன்னு சொன்னான். அங்கே புளியோதரை கொடுப்பாங்க, சுட சுட பட்டை மிளகா, கடலைப்பருப்பு, வேர்க்கடல இதெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 2 இடத்துலையும் வாங்கிக்க. சரி, அந்த 1 மணிக்கு போயிட்டா சாப்பிட்றோம். சாப்பிட்டு அதே கையோட வீட்டுக்கு வரோம். வந்துட்டு ஒரு தூக்கத்தை போடுறோம். தூக்கத்தை போட்டு சாயங்காலம் 6 மணிக்கு, அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும், புழுதெல்லாம் அப்படியே இருட்ட வர சமயத்தில் அப்படியே கோயிலுக்கு முன்னாடி போகிறோம். இந்த வாசப்படியில் நின்று பார்க்கும்போது அப்படியே விளக்கு பற்ற வச்ச அந்த தீப ஒளியிலிருந்து அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ, அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா என்ன சாமி தெரியுமா? டேய் ஏன்டா தெரியுற? அப்படியே அந்த விளக்கு தீபத்தில் பார்த்துட்டே வந்தோம்மா. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. அந்த விளக்கு தீபத்தில் பார்த்துட்டே வந்தோம்மா, அழகழகான பொண்ணுங்க. அப்படியே இங்கே பார்க்குற ஃபீலிங் இருக்க. அட ஏன்டா இன்னும் இதுதான் வச்சுட்டு இருக்கியா? ஆமாடா, இதுதான்டா பிளானிங்கு. இதான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அப்போ இன்னும் யோசிச்சதெல்லாம் ஸ்கிரிப்டை பற்றி இல்லை. சரி, உனக்கு என்ன ஸ்கிரிப்ட் தானே வேணும், அதுக்கு ஒரு பிளானிங் வச்சு ஸ்டார்ட். சொல்லு. என்ன தெரியுமா, ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சிட்டேன். என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான். அண்ணே அவரோட பழக்கம் அது. அவர் ஒரு விஷயத்த ஃப்ளோவா சொல்றப்ப இடையில மரத்தை டெஸ்ட் பண்ணீங்க. அண்ணன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாரு. 8 மணிக்கு அவன் மச்சா இருக்கிறான்ல சுரேஷ், ஆமாம், அவனும் ஒரு கட்டிங் எடுத்துட சொல்லியிருந்தான். அப்படியே அந்த கட்டிங் போட்டு நீ கேட்குற ஸ்கிரிப்ட் எல்லாம் நான் தனியாளாக இருந்தால் நான் வந்துட்டு எழுத முடியாது. அதுக்கு தான் அந்த கட்டிங் போட்டேன்னா நான் 2 ஆளாயிரும். அப்படியே நான் உட்காந்து எழுத ஆரம்பிச்சுன்னா உனக்கு வேண்டிங்கிற ஸ்கிரிப்ட் எழுதி தரேன். நாளைக்கு வீடியோ எடுக்கிறோம். சரி, அவனை கொல்றான், சும்மா விடாதடா. கரீந்துக்கு பிறந்தவனே. யா அட ஏன்டா டே. இப்படி தான் மக்களே, ஒவ்வொரு நாளும் வீடியோ எடுக்கலான்னு வந்துட்டு நம்ம தான் போய் கட்டிங் போடுறதுக்கு போயிடுறோம். கைஸ், இன்னைக்கு தான் நம்ம பண்ணனத்துலேயே ஒரு உருப்படியான ஒரு வேலைன்னா அது என்னன்னு இருங்க கொஞ்ச நேரத்தில் காட்டுறேன். நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 300 சப்ஸ்கிரைபர் வந்ததை செலப்ரேஷன் பண்ணும் விதமாக 3 பனைமரத்தை நட்டு வைக்க போகிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒவ்வொரு மரங்களை நம்ம நட போகிறோம். அது எந்த மாதிரி மரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்ப்போம் அடுத்தடுத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.